கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 32வது வசனம். ரோமர் 9:32, ரோமன்ஸ் 9:32. என்னத்தினால் என்றால், அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலர் நீதி பிரமாணத்தை தேடினாங்க, ஆனால் என்ன, அவர்கள் நீதி பிரமாணத்தை அடையலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரே அந்த கேள்வியை கேட்குறாரு. என்னத்தினால எனில், ஏன்னா அவங்க எப்படியாவது அடைஞ்சிடணும், நீதி பிரமாணத்தை அடைஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்ன, அவர்கள் முயற்சி செய்து தவறான பாதை என்று சொல்லக்கூடியதாக. என்ன காரணம்? என்னத்தினான காரணம் என்ன? அவர்கள் விசுவாசத்தினால தேடாம. அப்போ இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க இந்த தேவனுக்கு முன்பாக நீதியாக இருக்கிறது தங்களுடைய சுய முயற்சியில், தங்களுடைய சுய கட்டுப்பாட்டின் கீழே, ஒழுக்கத்தின் கீழே, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் கடைப்பிடிக்கிறதுனால. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தை முழுமையாக நம்பினாங்க, தங்கள் செயல்படக்கூடிய காரியத்தை முழுமையாக நம்பினாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க மத சார்பாக செய்யக்கூடிய ஒரு காரியம், இதெல்லாம் நம்பினாங்களே ஒழிய அவர்கள் என்ன பண்ணலை? விசுவாசத்தினால இதை பெற வேண்டும் என்பதற்கு பதிலாக அதை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று நினைச்சாங்க. அதனால தான் அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவங்க என்ன, அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால். அப்போ என்ன பண்ணாங்க? அவங்க இந்த பிரமாணத்தின் மூலமாக நாங்கள் அடைந்து விடணும்னு சொல்லி தேடினாங்களே ஒழிய பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ ஒரு ஓட்டப்பந்தய வீரன் நல்லா ஓடுனா, ஆனால் தப்பான பாதையில் ஓடுனா, இதே தான். அவங்களுக்கு என்ன இருந்தது? நல்ல மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது, பெரிய ஒரு ஜீல்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அது தவறான பாதையில் இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்க? அதை அவங்க தேடினபடியால் என்ன, அதை அடையவில்லை. என்ன, இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். என்ன இடறுதற்கான கல்? ஏசாயா 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும்போது, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார், ஆகிலும் இஸ்ரவேலின் 2 கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசலேமின் குடிகளுக்கு கருக்கும் கண்ணியுமாய் இருப்பார். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களுக்கு தடைக்கல்லாக மாறக்கூடியதாக. பேதுரு தன் நிருபத்தில் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதி கொடுக்கிறார். 1 பேதுரு 2:7-8 சொல்லும்போது, ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையுமாய் இருந்தது. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அப்போ என்ன, இவங்க விசுவாசத்தின் மூலமாய் நீதி கொடுக்கப்படுங்கிறத அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளாமல் அதை அடைந்து விட வேண்டும் என்று முயற்சித்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணலை? மனித முயற்சி, மனிதனுடைய எல்லா காரியங்களும் அதை பூர்த்தி செய்யாது என்பதை அடைந்து கொள்ளவில்லை. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் அடிக்க ஒரு முறை சொல்லுவது உண்டு, நீங்கள் ரொம்ப உண்மையாக ரொம்ப சின்சியராக செய்யலாம், ஆனால் இப்போவும் தப்பாக இருக்க முடியும். ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களுக்கு இருந்த ஒரு ஆர்வம், இஸ்ரவேல் தேச மக்களுக்கு இருந்த ஒரு ஜீல் ரொம்ப அருமையானதாக இருந்தது. ஆனால் என்ன, அவங்ககிட்ட விசுவாசம் இல்லை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய கீழ்ப்படிதல் எதில் இருக்கணும்னா விசுவாசத்தின் கூடியதாக இருக்கணும். அதனால தான் கிறிஸ்து என்ன, இந்த ரெண்டையும், சுயநீதிக்கும் தேவநீதிக்கும் இடையில பிரிக்கக்கூடியவராய் இருக்கிறார். அதனால தான் நிறைய பேர் என்ன, அவர் பார்த்து இடறக்கூடியவங்களாக மாறிடுறாங்க. அவங்க தங்களுடைய பெரிய நன்மையான காரியங்களை விசுவாசிக்கிறாங்களே ஒழிய கர்த்தருடைய கிருபையை விசுவாசிக்கிறது இல்லை. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க? அதனால் மத சார்ந்த நிறைய காரியங்கள் எதையாவது செய்து அதன் மூலமாய் நான் கர்த்தருக்கு பிரியமுள்ளவனாக வந்துட முடியும். இஸ்ரவேல் அதே தானே செஞ்சாங்க. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க வாழ்க்கை பூரா நியாயப்பிரமாணத்தை படித்தாங்க,
வரப்போகிற மேசியாவை பற்றி அறிஞ்சு கொண்டாங்க. மேசியா எப்படி வருவார், என்ன செய்வார், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் மேசியா வந்தபோது என்ன பண்ணாங்க? அவர் விட்டுட்டாங்களா? ஆமாம், அதே தான். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, விசுவாசம் ஒன்று தான் நீதிக்கு திறவுகோல், வேற எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம விசுவாசத்தின் மூலமாய் நீதி அடையக்கூடிய மக்களாக இருப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் விசுவாசத்தினால தான் தேவ நீதி அடைய முடியுமே ஒழிய வேற எந்த ஒரு காரணத்தினாலும் அடைய முடியாது என்பதை உணர்ந்து, விசுவாசமே தாங்கள் நீதிமானாவதற்கு வாசல் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.